அந்த பிரபஞ்சத்தை 3 ஃபார்முலால கொண்டு வரலாம். இந்த உலகின் மிக ரகசியமான பொருள் இருக்கிறது என்றால், இந்த பிரபஞ்சம் பல ரகசியங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த உலகின் மிக 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 அற்புதமான ஒரு பொருள் இருக்கிறது என்றால், இந்த உலகின் மிக ரகசியமான பொருள் இருக்கிறது என்றால், இந்த உலகில் மனிதன் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நுட்பமான தன்மை இருக்கிறது என்றால், அது இந்த பிரபஞ்சம்தான். இந்த பிரபஞ்சத்தை நாம் கண்ணால பார்க்கக்கூடிய அளவு மிக குறைவான அளவு. ஒரு மாடியில போய் படுத்துட்டு ஆகாயத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது ஒரு நம்ம கண் பார்வை வருது பார்த்தீங்களா, இது குறைவான அளவு தான் பார்க்குறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் அதை விட பல்லாயிரம் மடங்கு மிகப்பெரிய ஒன்று. அது நுட்பமானது. அந்த பிரபஞ்சத்தை 3 ஃபார்முலால கொண்டு வரலாம். அது ரொம்ப அறிவுபூர்வமானது, மிக 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 ஆற்றல் உடையது, மிக பூரணமானது, முழுமையானது. எவ்வளவு இந்த பிரபஞ்சத்துல நீங்க தோன்றி வந்து இருந்து அழிந்தாலும் இந்த பிரபஞ்சம் எந்த இடத்துலையும் குறைவுபட்டதில்லை. அப்போ அந்த பிரபஞ்சத்தை சுருக்கமா சொல்ல போனா, இந்த பிரபஞ்சமானது பேரறிவு, பேராற்றல், பூரணம், டோட்டாலிட்டி இது உடையது. அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் ஒன்றிலிருந்து ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. பரிணாமம் இயல்பா நடக்குது. ஒரு இயல்பான ஒரு தன்மை இந்த பிரபஞ்சத்துல இருக்குது. ஒரு அறம் இருக்கிறது. எந்த செயலை என்ன இந்த பிரபஞ்சத்துல செய்தாலும் அதற்கான எதிர்விளைவுகளை தருகிறது. இந்த ஒரு பகுதிக்கு தான் நீங்க வரணும். என்ன செய்தாலும் இந்த பிரபஞ்சமானது தன்னகத்தை பதிந்து சரியான கால சூழ்நிலை, பருவநிலை ஏற்படும் போது அதை திருப்பி கொடுக்கிறது. இந்த அறிவை தான் கடவுள் என்று மனிதன் வியந்து சொல்றான். என்னனாலும் பதிந்து வைத்து அதற்கான சரியான சூழ்நிலையில கொடுத்துரும். இப்ப நீங்க போவையில ஒரு பலகை இருக்கு, பலகையில நீங்க டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்டு போறீங்க. ஆனால் நீங்க போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அறியாமையில் இருக்கும்போது நீங்களா போய் ஒரு பலகையில முட்டுவீங்க, கையில டமார்னு அடிக்கும். நீங்க எங்கேயோ அடிச்ச அடி வெளியூர்ல போய் அடி வாங்கிட்டு வருவீங்க. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய காந்த வலை பின்னலால் பின்னப்பட்டு எல்லாவற்றையும் பதிஞ்சு வச்சு அதுக்கு ஏத்தாப்புல விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்தை நாம் நல்ல விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்ம குழப்பமான மனதை வச்சு விளங்கிக்கிட முடியாது. இந்த பிரபஞ்சம் பல ரகசியங்களை கொண்டதாக இருக்கிறது. அதற்கு நீங்க இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலான பேரறிவை, அந்த உயர்ந்த பேரறிவை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பேரறிவு இருக்குது, அது எல்லாவற்றையும் பார்த்து கண்காணித்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணணும். 2வது, இந்த பிரபஞ்சத்திடம் நாம் கோரிக்கைகள் வைக்கலாம், வேண்டலாம். ஏனென்றால் நம்ம கடவுளை ஒரு பிரபஞ்சத்தை ஒரு கடவுளாக பாவிக்கிறோம். சின்ன சின்ன வடிவத்தை, எல்லையில்லாத இந்த சக்தியுடைய அந்த பிரபஞ்சத்தை ஒரு கடவுள் வடிவத்துல, ஒரு உருவத்துல பார்க்குறோம். அதுக்கு நம்ம பேர் கொடுத்துட்டு நம்ம அதை வணங்குறோம். இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வச்சு கேட்கலாம். பேரறிவு மிக்க பிரபஞ்சமே, நான் அறியாமையில் இருக்கிறேன், என்னுடைய அறியாமையை போக்கி எனக்கு பேரு அறிவை கொடு, உன்னை மதிக்கக்கூடிய அறிவை கொடு, உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடு, உன்கிட்ட இருந்தா நான் வந்திருக்கிறேன், மீண்டும் உனக்குள்ள நான் எப்படி இணைந்து கொள்வது, பிரபஞ்சத்தோட நான் எப்படி இணைந்து கொள்வது அப்படிங்கிறத நீங்க அதட்ட பிரேயர் வைங்க. நீங்க பிரபஞ்சத்தோட இணைவதற்கு தடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உங்க மனம்தான் தடுக்கிறது. உங்க மனதை நீங்கள் உங்களிடமிருந்து கழித்து விட்டால் நீங்க வேற, பிரபஞ்சம் வேற இல்லை. இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம வேறுபட்டவர்களாக என்னைக்கு நினைக்க தொடங்குறோமோ அதான் துவைதா மாறுது, இரட்டை. கடவுள் வேற, மனிதன் வேற. கடவுள்ல இருந்து மனிதன் வேறுபட்டவன் என்ற ஒரு செய்தி உருவாகுது. அப்படி அல்ல, நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒருங்கிணைந்த பகுதி, நான் வேற, பிரபஞ்சம் வேற இல்லை. இதை உணரணும். அதற்கு நம்ம மனதினுடைய அலைச்சொல் வேகத்தை குறைக்கணும். மனம் பரபரப்பா, பதட்டமா, பயமா, பொறாமை உணர்வா, இயற்கைக்கு இயல்புக்கு, இயற்கையினுடைய இயல்புக்கு முரண்பட்டு மனிதன் மனநிலை இருந்ததுன்னா அவனுக்கு நிம்மதி வராது. இயற்கையினுடைய இயல்போட மனிதன் ஒத்திசைவா இருக்கணும். இயற்கையினுடைய இயல்புக்கு எதிராக மனிதனுடைய மனநிலை என்று இருக்கிறதோ அவன் மிக குழப்பமான மனிதராக மாறிவிடுவான். ஆகவே நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் பிரபஞ்சத்தின் பேராற்றலை புரிந்து கொண்டு அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும். 2வது, உங்களால் இந்த பிரபஞ்சத்திட்ட கோரிக்கைகள் வைத்து அந்த பிரபஞ்சத்தில் திரும்ப 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 சஜஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் வருது. 3வது, உங்களுடைய மனதினுடைய குமுறல்களை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு சலனமில்லாமல் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் பேரு அறிவும் உங்களுடைய அறிவும் இணைந்து பயணிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒன்றி கலந்து விட வேண்டும் என்றால் இந்த 3ஐயும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தோடு நீங்கள் எப்போதும் இணைந்தவராக இருப்பீர்கள். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.